அனைவருக்கும் வணக்கம். லக்ஷன்யா பண்ணையிலேருந்து உங்கள் மகேஸ்வரன் பேசுறேங்க. நாம இன்னைக்கு ஒரு 70 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெரியவர் வந்து ஆடு வளர்த்துறாருங்க. அவருகிட்ட ஒரு உரையாடல். அவர் பண்ணையில என்னென்ன பண்றாரு? அவர் என்னென்ன ஆடு வச்சிருக்கிறாரு? கிடாய்கள் எத்தன வச்சிருக்காரு? தாயாடுகள் எத்தன வச்சிருக்காருங்கிறத பத்தி நாம கேட்போம். அண்ணா வணக்கங்கண்ணா. உங்கள அறிமுகப்படுத்திக்கங்க. நம்ம வணக்கங்க. தோட்டம் எங்க இருக்கு? பண்ணை எங்க இருக்கு? சேலம் அறிமுகப்படுத்திக்கங்க. மாவட்டம் ஆத்தூர் வட்டம், தலைவாசல் தாலுகா, கூட்ரோடு. அ பெரிய போஸ்ட்டு தான். ஆனா கூட் ரோடு சமீபத்தில இருக்கோம். நம்மளோட பண்ணை பேர் சொல்லுங்க. ஆற்காரன் ஆடு வளர்ப்பு மையம். நீங்க என்னென்ன ஆடு வச்சிருக்கிறீங்க? நம்மகிட்ட வந்து இப்ப போயரு, தலைச்சேரி, ஜோர்ஜெத்து, பிளாக் பீட்டல் 4 இங்க ரகம். உலர் தீவனத்துக்கு ஒரு ரூம் போட்டிருக்கிறோம். நம்ம ரூம் போட்டிருக்கிறோம். அந்த ரூம்ல தான் உலர் தீவனம் போடுறோம்ன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு தான் இந்த ரூம் செட்டப்புங்களா? ம். இதுல எவ்வளோ தீவனம் கொட்டுனா, நம்ம அரைச்சு கொட்டலாம்? என்னென்ன தீவனம் அரைச்சு இதுல கொட்டிக்கிறீங்க? உலர்த்தின வந்து கடல கொட்டி ஒரு லோடு வாங்கி, இதுல 100 கட்டு அரைச்சு கொட்டிருவோம். அந்தாண்ட பக்கத்துல ஒரு ரூம் இருக்கு. அதுலயும் 100 கட்டு அரைச்சு கொட்டிருவோம். அப்புறம் ஆன வாட்டி இப்ப சைலேஜ் இறக்கியிருக்கேன். சைலேஜ் சைலேஜ் எப்போ குடுக்குறீங்க? உலர் தீவனம் எப்போ குடுக்குறீங்க ஆடுகளுக்கு? உலர்த்தின வந்து காலையில குடுத்துருவோம். உலர்த்தின குடுப்போம். ஈவினிங் வந்து பசுந்தீவனம் குடுப்போம். இப்ப அது கருக்கொட்டி ஆன வாட்டி இப்ப சைலேஜ் குடுத்துட்டுருக்கோம். சைலேஜ் இந்த குடுக்குறீங்க. சீசன்ல ஒரு லோடு வாங்கி அரைச்சு வச்சுக்குவோம். கள்ளக்குடி. ஒரு கலவ ஒரு லோடு 200 கட்டு வரும் ஒரு லாரியில. வந்து 4 ஆள் விட்டு அரைச்சு கொட்டி வச்சுக்குவோம். 2 ரப்பிருவோம். டெய்லி காலைல ஒரு 4 கூட அள்ளி அள்ளி கொட்டி காலை தீவனம் முடிச்சுருவோம். ஈவினிங் வந்து பசுந்தீவனம். நாம தீவன முறை காலையில உலர் தீவனம் குடுக்குறீங்க. ம். அடர் தீவனம் நம்ம தவிடு புண்ணாக்குலாம் எந்த நேரத்தில குடுக்குறீங்க? அது மத்தியானம் டைம் குடுப்போம். ஆ. மத்தியானம் 2 மணி பக்கமா நல்லா ஊற வச்சிருந்தா, நம்ம 2 மணிக்கு குடுப்போம். ஒரு இப்ப உலர் தீவனம் குடுத்துட்டு 2 மணிக்கு செமிக்கீரையவே குடுத்துர்றீங்க. ஆமா. அதுக்கு அடுத்து பசுந்தீவனம் ஒரே முறை தான் குடுக்குறீங்களா? 2 முறை அடர் தீவனம் குடுக்குறீங்களா? தவிடு புண்ணாக்குலாம்? தடுப்பு நகரம் நம்மகிட்ட வந்து ஒரு வாட்டி தான் குடுக்குறோம். நம்ம உலர் தீவனம் குடுக்குறீங்க. ஒரு டைம் வந்து பசுந்தீவனம் குடுக்குறீங்க. சைலேஜ் எந்த நேரத்தில குடுக்குறீங்க? ஒரு சைலேஜ் ஒரு கட்டு பிரிச்சீங்கன்னா, எவ்வளோ நாளைக்கு வருது? எவ்வளோ போடுறீங்க? சைலேஜ் வந்து காலையில ஒரு 10 மணிக்கு குடுப்போம். ஒரு பண்டல் வந்து 50 கிலோ வெயிட் வருது. அதில வந்து 25 கிலோ ஒரு வேளைக்கு குடுப்போம். ஆ பாதி பிரிச்சு ஒரு வேளைக்கு ஆமா. குடுத்துர்றீங்க. ப ஓரளவு சைலேஜ் போடுறதுனால நல்லா லாபகரமா இருக்கும்னு நெனைக்கிறீங்களா? எப்படி இருக்கு? இதில வந்து இந்த மக்காச்சோளத்தில வந்து இந்த அ பால் ஊறுற டைம்ல அவங்க வெட்டி போடுறனால நெறைய மக்காச்சோளம் இருக்கு. இளம் பதமா இருக்கு. நல்லா சாப்பிடுது, விரும்பி சாப்பிடுது. இளங்குட்டி கூட நல்லா சூப்பரா சாப்பிடுது. அப்ப சைலேஜ் போட்டு குட்டி வளர்த்துறதுக்கு பசுந்தீவனத்தோட கலந்து சைலேஜ் குடுக்கலான்னு சொல்றாங்க. ம். நீங்க தனியா குடுக்குறீங்களா? எப்படி குடுக்குறீங்க? நான் பசுந்தீவனம் தரதில்ல. அப்படியே தனிப்பட்ட முறையில தான் குடுத்துட்டுருக்கோம். இப்ப தான் ஒரு 1 1/4 டன்னு இறக்குனேன். ஆனா நல்லா விரும்பி சாப்பிடுது. ஆனா குட்டி ஆடு நல்லா ஷைனிங் வருது. ஆடு நல்லா இருக்கு. கடலைக்கொடி மாரி அந்த அளவுக்கு ஓரளவுக்கு இது நல்லா ஒரு சத்துக்கள் இருக்கு. நிறைய இருக்கு. நம்ம ஏரியாவுல இப்ப சைலேஜ் இங்க லோக்கல்ல கிடைக்குதுங்களா? வெளியில இருந்து எடுத்துட்டு வரீங்களா? இல்லைங்க வந்து பக்கத்துல இலுப்பணத்துன்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க கிடைக்குது. அப்புறம் கச்சிராபாளையம் பக்கத்துல நல்லாத்தூர்ன்னு அங்கேயும் இருக்கு. கேட்டா டோர் டெலிவரியே குடுக்குறாங்க. நீங்க வாங்கிட்டு இல்ல வந்துடுறீங்க. நாம போய் எடுத்துட்டு வரணும். ஓகே, ஓகே. அனுப்பி விட்டுருவாங்க. நம்ம வாடகை கூட குடுத்துடலாம். பசுந்தீவனம் குடுக்குறேன்னு சொன்னீங்க. நம்ம ஆடுகளுக்கு என்னென்ன பசுந்தீவனம் எவ்வளோ குடுக்குறீங்க? எந்தெந்த தீவனம் குடுக்குறீங்க? இந்த இளங்குட்டிங்க, கிடாய்க்கெல்லாம் இந்த மல்பரி அதிகமா குடுப்போம். அப்புறம் அடுத்தபடியாக இந்த சமந்தாத்தாளின்னு அது நல்லா விரும்பி சாப்பிடுது. அது வந்து ஆட்டுக்கு எல்லாமே ஈவினிங் டைம்ல ஒரு வெட்டி வெட்டி போடுவோம். இப்ப நம்ம குடுக்குறீங்க அப்படின்னா, ஒரு ஆட்டுக்கு எவ்வளோ தீவனம் குடுக்குறீங்க? அது கிட்டத்தட்ட ஒரு ஆட்டுக்கு 200 கிராம் கம்மி இல்லாம வரும். 200 1/4 கிலோ வரைக்கும் குடுக்கலாம். குட்டிகளுக்கு. ஆடுகளுக்கெல்லாம்? ஆடுகளுக்கும் அதே கிட்டத்தட்ட ஒரு 300, 350 கிராம் குடுத்தா போதும். மொத்தமா கிட்டத்தட்ட ஒரு ஒரு 50 கிலோ வெட்டி எடுத்து தருவோம். 25 ஆட்டுக்கு தர்றோம். ஏன்னா நம்ம சைலேஜ் கலந்து குடுக்குறதுனால குடுக்குறீங்களா? இல்ல பசுந்தீவனம் 3 வேள தீவனம் குடுக்குறனால, பசுந்தீவனங்கள் மட்டும் கம்மியா குடுக்குறீங்க? பசுந்தீவனம் மட்டும் கம்மியா வந்து ஒரு ஒரு டைம் தான் தரோம். அதனால வந்து காலையில சைலேஜ், மதியானம் வந்து இது தவிடு புண்ணாக்குலாம் ஊத்திடுறோம் அது. இதனால அதிகமா இருக்காது சாப்பிடாது. நம்ம அப்படியே இப்ப நம்பிரும். நீங்க 25 ஆடு தாயாடு வச்சிருக்கிற வச்சிருக்கீங்கிறீங்க. மல்பரி எவ்வளோ வச்சிருக்கிறீங்க? செம்மந்தழை எவ்வளோ போட்டிருக்கிறீங்க? துணை தீவனம் நீங்க எல்லாம் எவ்வளோ எவ்வளோ போட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்க. மல்பெரி வந்து ஒரு 1/2 ஏக்கர் 40 சென்ட் பக்கமா இருக்கும். சமந்தாத்தால ஒரு 25 சென்ட் சேரும். அதுல சூப்பர் நைப்பர் வச்சிருக்கோம். அ வேலி மசால் இருக்கு. அது ஒரு 1/4 ஏக்கர் சேரும். இது 4யும் கலந்து அடர் ஆமா, தீவனமா குடுக்குறீங்க. ஆமா. சாரி பசுந்தீவனம் கலந்து குடுக்குறீங்க. இது எல்லாமே அப்படியே தனித்தனியா போடுறீங்களா? இல்ல எல்லாம் அதான் ஒவ்வொரு சமயம் வெட்டி வெட்டி கலந்து குடுத்துருவோம். ஒட்டுக்கா கலந்து அரைச்சு, ஆமா. அன்னக்கூடால அத அள்ளிட்டு போய் அள்ளி கொட்டிருவோம் அப்படியே. தீவன ட்ரேவுல கொட்டிர்றீங்க. ஆமாமா. இப்ப தீவன ட்ரே வந்து நம்ம பயன்படுத்துறது பரவாயில்லைங்களா? இல்ல சும்மா கூடையில அன்னக்கூடையில அள்ளி வைக்கிறது பரவாயில்லைங்களா?
அன்னக்கூட அள்ளி வச்சோம்னா அதில் இறைச்சல் வரும், இறைச்சிரும். இது என்ன நீளமாக இருக்கனால 10 அடி நீளமாக இருக்குது. அப்படியே அள்ளி கொட்டினா எல்லாம் எல்லாம் கலந்து சாப்பிட்ரும். ஆ. ஆடு முட்டிக்காம சாப்பிடும். அது வந்து அன்னக்கூட வைக்கும்போது எல்லாமே கும்பலா வந்து முட்டிரும் எல்லாம். இது நீளமா இருக்கனால வந்து நீளமா அதிகமா வச்சிருக்கோம். அதனால வந்து எந்த இடைஞ்சல் இல்லாம அது மட்டும் எல்லாம் சாப்பிட்டுரும். இப்ப நீங்க சவுண்டலு, அகத்தி வைக்கல. இந்த 4 தீவனம் மட்டும் தான் குடுக்குறீங்க. அகத்தி இப்ப தான் அழிச்சுட்டேன். அதுக்கு பதிலா சமந்தா கொண்டுருக்கேன். மத்தபடிக்கு வேலி மசால் இருக்கு. இது இருக்கு. சூப்பர் நேப்பியர் இருக்கு. சமந்தா தழை இருக்கு. மல்பெரி இருக்கு. மொத்தம் 4 ஐட்டம் வச்சிருக்கேன். இப்ப இதுல அதிக ஈல்டு இப்ப 4 வச்சிருக்கிறீங்க. வேலி மசாலா வச்சிருக்கீங்க, சம்மந்தல வச்சிருக்கிறீங்க, ம். மல்பரி வச்சிருக்கிறீங்க, ஆ வேலி மசால் வச்சிருக்கிறீங்க. இதுல எது அதிக ஈல்டு வருது? இல்ல எந்த தீவனம், பசுந்தீவனம் பரவால்ல, ஆடுகளுக்கு நல்லது? மல்பெரி அதிகமா ஈல்டு வரும். அடுத்த வாட்டி ச வேலி மசால் வரும். சமந்தா தழை வரும். சமந்தா கொஞ்சம் லேட் ஆகுது. கட்டிங் பண்ணோம்னா ஒரு 1 மாசம் 1 1/2 மாசம் ஆகுது. சூப்பர் நேப்பியர் 1 மாசத்துல வந்துருது. ஆ. இப்ப சூப்பர் நேப்பியர் எத்தன நாளைக்கு ஒரு தடவ கட் பண்றீங்க? இப்ப ஸ்டார்ட் பண்றீங்க. இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, எத்தன நாளைக்கு ஒருக்கா கட் 1 பண்ணி மந்த்ல போட்டுருவீங்க? வளர்ந்துரும். வளர்ந்த உடனே கிட்டத்தட்ட ஒரு 3, 4 அடி உயரம் வந்தா கட் பண்ணிருவோம். மல்பரி செடிங்க? மல்பெரியும் அதே மாரி அடியில தழை பழுக்குற அளவுக்கு வந்துன்னா உடனே கட் பண்ணிருவோம். ஆ. அது ஒரு 3 அடி மேல வரும். இங்க இப்ப தெரியிற அளவுக்கு அந்த பெரிய தழ தெரியுது. அந்த அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணிருவீங்க. ஆமாமா. இது எத்தன நாள் செடிங்க மல்பரி செடி? மல்பெரி செடி வந்து இப்ப தான் கட்டிங் பண்ணிருக்கோம். ஆ. இது முன்னாடி நான் இங்க நிக்கிறது கட்டிங்கு. அது வந்து பின்னாடி இருக்கிறது வந்து அத வச்சு 2 வருஷம் ஆகுது. ஆ. இதுல நெறைய ஈல்டு பரவாயில்லங்கிறீங்க மல்பரி தான். மல்பெரி செடி வந்து ஆடுக்கு நல்லா குரோத் நல்லா இருக்கும். ஆ. குட்டி நல்லா விரும்பி சாப்பிடுது. இப்ப மல்பரி செடி போடுறதுனால கொழுப்பு கட்டிக்குது, ஆடு சினையாவல, குட்டி வந்து சினையாவலன்னு சொல்றாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு பண்ணையில? அந்த மாரிலாம் ஒண்ணும் இல்லைங்க. வந்து பட் என்னன்னு கேட்டீங்கன்னா, வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளைக்கு கண்டிப்பா போடலாம். தப்பே கிடையாது. ஆடு வளர்ப்பில் உள்ள அனைத்து சந்தேகங்கள் மற்றும் நோய் மேலாண்மை, தீவன மேலாண்மையை பத்தி விரிவா சொன்ன அண்ணன் ராஜு அண்ணன் அவர்களுக்கு லட்சண்யா பண்ணை சார்பாகவும், உங்கள் சார்பாகவும் நன்றி தெரிவிக்கிறேன். அது மட்டும் இல்லாம நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாருங்க. 70 வயது இளைஞன் சொல்லி போட்டிருந்தீங்களே அப்படின்னு கேட்டாரு. இவர் இளைஞன் தாங்க. எப்படி சொல்றேன்னு கேட்டிங்கன்னா, இவர் பார்த்தீங்கன்னா 25 தாயாட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே மெயின்டெயின் பண்றாங்க. உலர் தீவனம், பசுந்தீவனம், அடர் தீவனம் எல்லாமே கலெக்ட் பண்ணி போடுறதுலேருந்து, ஆடு குட்டி ஊட்டடிச்சு, அது குட்டிகள் வந்து எப்படி பராமரிக்கிறது, அனைத்து விதமான எல்லா வேலையும் அவங்களே பார்த்துக்கிறாங்க. இவங்க கூலி ஆளே இல்லாம லாபம் சம்பாதிக்கிறாங்க. இது மாரி எல்லா இளைஞர்களும் முன் வந்து செஞ்சா நல்ல லாபம் சம்பாதிக்கலாங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.